இப்போ நம்ம குளத்தூர் ஷோரூமில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிராண்டட் வாஷ் பேசின் வந்து பிலோ 3000 என்னென்ன வெரைட்டிஸ் கலெக்ஷன் வருதுன்னு பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ பிராண்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பேரிவேர், ஜாகுவார், ஹிண்டுவேர் இந்த மாதிரி பிராண்டடில் தான் உங்களுக்கு வந்து பிலோ 3000 என்னென்ன பேசின் வெரைட்டிஸ் வருதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேரிவேரில் வர வாஷ் பேஷன் கலெக்ஷன் பற்றி பார்ப்போம். இப்போது ஸோ வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா பேரிவேரில் யூஸ்வலாக இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தப்தின்னு ஒரு மாடல். இது வந்து பில்டர் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல கமர்ஷியல் பிளேஸில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் வரும், 1.5 அடி வரும். 18x13 சைஸ். இது நல்லா டெப்த் இருக்கும். உங்களுக்கு டெப்த் இருக்கிறதுனால வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு ஸ்பில் ஆகாது. நீங்கள் பாத்ரூமில் கொடுக்குற வாஷ் பேஷன் வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேயே நல்லா டெப்த்துள்ள வாஷ் பேஷன் கேட்கும்போது நம்ம இந்த வாஷ் பேஷனை கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு டேப் ஆப்ஷன் வந்து நம்ம எந்த பிராண்டில் வேணாலும் டேப் போட்டுக்கலாம். ஏன்னா பேசின் ஹோல்ஸ் வந்து இதிலே இருக்கும். ஸோ இதில் வேணாலும் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1300 அந்த ரேஞ்சில் தான் வரும் சார். சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூமில் ஆப்டாக இருக்கும். அடுத்து பேரிவேல் வந்து நம்ம இண்டஸ் அப்படின்ற வாஷ் பேஷன் பற்றி தான் பார்க்குறோம். இதனுடைய சைஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தத விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 20x16 வரும் இதனுடைய சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்த் நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பெரிய ஏரியா இருக்கிறதுனால ஸ்பில் ஆகாத வாட்டர். ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வாஷ் பேஷன் மேலே இந்த இடத்துல உங்களுக்கு சோப்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இந்த வாஷ் பேஷனில் கிடைக்கும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. கமர்ஷியல் பிளேஸில் கூட வந்துருக்கும். இதுலேயும் ஜஸ்ட் வாலில் மவுண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1350 இந்த பெரிய பேஷன் நம்ம கொடுக்கலாம் சார். அடுத்து நம்ம டிஸ்பிளே பார்க்குற பேரிவேர் மாடல் வந்து காசா அப்படின்ற ஒரு வாஷ் பேஷன் தான். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 23 inches by 18 inches வரும். ஸோ கொஞ்சம் பெரிய வாஷ் பேஷன் கேட்குறவங்களுக்கு தாராளமாக இந்த வாஷ் பேஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம வாஷ் பேஷன் மேலே திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சோப்பாயிலோ ஒரு சோப் டிஷ்ஷோ ஏதோ வைக்கிற மாதிரி வேணும்னா நம்ம இந்த வாஷ் பேஷன் ரெக்கமெண்ட். எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பவுல் ஏரியா வந்து நல்லா பெருசாகவே கிடைக்கும். இதுவும் ஜஸ்ட் வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி தான். 2 போல்ட் அடித்து வாலில் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்போம். இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமி ப்ரைஸ் 1400 கிடைக்குது உங்களுக்கு. இது நம்ம பேரிவேரில் பார்க்குறது வந்து நோவல் அப்படின்ற வாஷ் பேஷன் தான். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22x18 தான். ஸோ இதில் வந்து நல்ல டெப்த்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்லோப்பிங் கொடுத்துருப்பாங்க. தண்ணி உங்களுக்கு எங்கே பட்டாலுமே வந்து தண்ணி எங்கேயுமே நிற்க இருப்பாங்க. ஸோ க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு நல்ல டெப்த் இருக்கிறதுனால ஸ்பில் ஆகாமல் இருக்கும். வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இது கொடுத்துருப்போம். இது நார்மல் ஓவல் ஷேப் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் ஒரு செமி ஓவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க எட்ஜஸில். ஸோ மாடல் பார்க்குறது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். ஹெலிக்ஸ் அப்படின்ற மாடல் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 18x14.5 தான் வரும். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஸ்கொயர் பேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பாத்ரூமில் ஃபுல்லாக ஒரு தீம் வந்து ஒரு கிளாசெட்டு, வாஷ் பேஷன், டேப் வந்து எல்லாமே ஸ்கொயர் தீமில் போகும்போது தாராளமாக இந்த வாஷ் பேஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது இல்லாமல் கீழே வந்து எனக்கு ஓஸ் வந்து விசிபிளாக தெரியக்கூடாது, எனக்கு வந்து ஹிடன் ஆன மாதிரி இருக்கணும், அவுட்லெட் வந்து வெளியே எதுவுமே தெரியக்கூடாதுன்னா இந்த பெடசல் கூட நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெலிக்ஸ் பேஷனுடைய பெடசல் தான் இது. ஸோ இந்த பெடசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரைஸிங்கில் 1450 தான் பெடசலோட ப்ரைஸிங் வரும். இது வந்து பாத்ரூம்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹால் டைனிங் எந்த மாதிரி இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வெளியே அந்த ஹோஸ் வந்து விசிபிளாக தெரியாத இடமா உங்களுக்கு வேணும்னா தாராளமாக இந்த வாஷ் பேஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்கொயரில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். அடுத்து பார்க்குற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரே எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், டிசைன் வந்து எங்களுக்கு 18 இன்ச்சை விட கொஞ்சம் பெருசாக வேணும் வாஷ் பேஷன்ற பட்சத்தில் இந்த வாஷ் பேஷன் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த வாஷ் பேஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா 20x16 வரும். பேஷன் மட்டும் எடுத்தீங்கன்னா 1600 தான். இதே நீங்கள் வந்து கீழே எனக்கு ஹோஸ் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி வேணும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ண மாதிரி இந்த பெடஸ்டில் வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பெடஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1450 வரும். உங்களுக்கு அவுட்லெட் எதுவுமே விசிபிளாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு வந்து லுக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுவும் வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து அங்கே பெடஸ்டில் அங்கே போட முடியாத ஆப்ஷன் இருக்குது. நார்மல் பேசின் போட்டுட்டு கீழே ஹோஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ பேசின் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1450 உங்களுக்கு கிடைக்கும் பேரிவேரில். இப்போ நம்ம பேரிவேரில் வல்லூர் அப்படின்ற டிசைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாஷ் பேஷன் இது வந்து டேபிள் டாப் டிசைன். இது உங்களுக்கு ஒரு போர்ட் ஷேப்பில் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறவங்களுக்கு நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். டிசைனும் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு நீட் டிசைன் கிடைக்கும். டெப்த்தும் நல்லா டெப்த்து கிடைக்கிறதுனால டீப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் ஸ்பில் ஆகாது. ஸோ இது இல்லாமல் அடுத்து வந்து பார்க்க போகிற வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம். இது நீங்கள் வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு கன்ஜெக்டான இடம், எனக்கு அங்கே வாஷ் பேஷனை வைக்க முடியாத இடத்துல வந்து நம்ம பில்டர் போடுற வாஷ் பேஷனே 18 இன்ச் வந்துடும். ஸோ அதை விட எனக்கு சின்னதாக வேணுன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வாஷ் பேஷன் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 16x12 உங்களுக்கு இந்த வாஷ் பேஷன் கிடைக்கும். ப்ரைஸிங்கும் ரொம்ப எக்கனாமி ப்ரைஸிங் தான். 1200 வந்து இந்த வாஷ் பேஷன் கிடைக்கும். டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் டிசைனில் இருக்கிறனால பார்க்குற நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேபிள் டாப் டிசைன் தான். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் டிசைன்லேயே உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஏன்னா டேப் ஆப்ஷன் வந்து இதில் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டேப் தனியாக போகிறதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது பவுல் ஏரியா கவர் ஆகிறதுனால இது நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு ஒரு 3000 ரேஞ்சிலே உங்களுக்கு டேபிள் டாப் டிசைன் கிடைக்கும் சார். அடுத்து நம்ம பேரிவேரில் பார்க்குற டேபிள் டாப் டிசைன் வந்து கேஸ்கேட்ன்ற பவுல் தான் இது. ஸோ கேஸ்கேட் பவுலில் வந்து டேப் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த பேஷன்லேயே கொடுக்குறதுனால நார்மல் டேப் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டவர் டேப் தான் இதுக்கு போகணும் கிடையாது. ஸோ நீங்கள் வாலில் வந்து நீங்கள் எவ்வளோ பேஷனை ஒட்டி வைக்கிறமோ வச்சுக்கலாம். நம்ம அந்த டேப்புன்னு இவ்வளோ ஸ்பேஸ் விடலாம் கிடையவே கிடையாது. ஸோ சின்ன இடத்துலையும் நம்ம தாராளமாக இந்த வாஷ் பேஷன் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம வாஷ் பேஷன் பேரிவேரில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் பிளேஸில் பார்த்துக்கலாம், நீங்கள் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு கிரானைட்டை கட் பண்ணி வாஷ் பேஷன் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வெளியே வந்து ப்ரொஜெக்டாக இருக்காது, ப்ரொஜெக்ஷன் வெளியே இல்லாதனால உங்களுக்கு நல்ல டெப்த்து கொடுத்துருப்பாங்க. வாஷ் பேஷனில் வாட்டர் வந்து வெளியே ஸ்பில் ஆகாது, க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. பேசின்லேயே டேப் ஹோல் இருக்கும். ஒரு சின்ன சைஸில் வேணும், ஒரு 18/16 தான் அங்கே இடம் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாடல் போடலாம். அதிலே எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு வாஷ் பேஷன் ஏரியா வந்து ஹால் டைனிங்கில் வந்து எனக்கு வந்து வாஷ் பேஷன் ஒரு 2 அடி ஸ்பேஸ் இருக்குன்னா நம்ம வந்து கேஸ்கேன் ஒரு மாடல் வருது பேரிவேரில், அந்த மாடல் சர்ச் பண்ணலாம். இது ரெண்டுமே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 2000, சின்னதுன்னா 2400 வரும், பெரிய சைஸ் போனீங்கன்னா ஒரு 2800 வரும். ரெண்டுமே பிலோ 3000லேயே உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் டாப் வாஷ் பேஷன் பேரிவேரில் கிடைக்கும் சார். இப்போ நம்ம ஹிண்டுவேரில் வர பேசின்ஸ் கலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்குறது வந்து 20/16 வால் மவுண்டட் பேசின் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டடாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், கமர்ஷியல் பிளேஸ் கூட யூஸ் பண்ணலாம். வாட்டர் வந்து வெளியே ஸ்பில் ஆகாமல் இருக்கும். இந்த பேசின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் 1250 கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அவுட்லெட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் ட்ராப்பும் போடலாம், இல்லை வேஸ்ட் ஹோஸ் நம்ம கஸ்டமைஸ் தான், அது எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு டேப் வந்து நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சார். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த வாஷ் பேஷன் கலெக்ஷனில் கார்னர் வாஷ் பேஷன் எடுத்திங்கன்னா, இப்போ இந்த வாஷ் பேஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கார்னர் பிளேஸில் வைக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி வாஷ் பேஷன் போடலாம். இதனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2000 rupees தான் வரும். ஸோ இது உங்களுக்கு இது இல்லாமல் இன்னொரு கார்னர் வாஷ் பேஷன் இருக்குது. உங்களுக்கு ஹிண்டுவேர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வாஷ் பேஷன் இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், அந்த கார்னர் வாஷ் பேஷன் போடலாம். அதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அந்த ரேஞ்சில் வரும் சார். இது நம்ம ஹிண்டுவேரில் வந்து டேபிள் டாப் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இந்த டேபிள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள் டிசைனில் உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும், உங்களுக்கு கம்மியான இடத்துல கூட இந்த மேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து டேபிள் டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய ப்ரைஸிங் MRP 3100 rupees வருது. உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஒரு 2500லேயே உங்களுக்கு ஒரு டேபிள் டாப் பேஷன் கிடைக்கும். ப்ளஸ் இதுக்கு டேப் வந்து தனியாக நம்ம ஒரு டால் பாடி மாதிரி ஒரு டேப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதே ப்ரைஸிங்லேயே வந்து இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணலாம். நீங்கள் வால்லையும் மூவ் பண்ணிக்கலாம், டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா உங்களுக்கு தனியாக நம்ம டேப்புக்கு ஒரு ஸ்பேஸ் விட தேவையில்லை, நீங்கள் வாழை ஒட்டி கூட வாஷ் பேஷனை வச்சிடலாம். ஸோ டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணும்போது டேப் இந்த டவர் டேப் மாதிரி போடாமல் நார்மல் டேப்பை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்து இது அந்த 2500 அந்த ரேஞ்சிலே வரும். இது வந்து நீங்கள் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம், வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தோம்னா ஹிண்டுவேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் டாப் வாஷ் பேஷன் பற்றி தான் பார்க்குறோம், கவுண்டர் டாப் வாஷ் பேஷன் தான் பார்க்குறப்ப. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் பிளேஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கிரானைட்டை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரி வாஷ் பேஷன் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டெப்த் இருக்கிறதுனால வாட்டர் வந்து உங்களுக்கு வெளியே ஸ்பில் ஆகாது, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக் ப்ரைஸிங்கில் இருக்கும். ஒரு 2800 இந்த வாஷ் பேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது சார். இப்போ ஜாகுவாரில் வர வாஷ் பேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டிசைனில் இருக்கும். இது வந்து நீங்கள் வால் மவுண்டாக யூஸ் பண்ணலாம், டேபிள் டாப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்பிளேல பார்த்து உங்களுக்கு ஒரு 2500 ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு ஒரு வால் மவுண்ட் பேஷன் கிடைக்குதுன்னா நம்ம ஜாகுவார் பிராண்டட்லேயே உங்களுக்கு வந்து இந்த பேஷன் கிடைக்கும். இது லுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கிறதுனால ஒரு நீட் லுக் கிடைக்கும். ஸோ ஸ்பேசஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. தாராளமாக நம்ம பாத்ரூம்குள்ளே சர்ச் பண்ணலாம் சார் இந்த வாஷ் பேஷன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வால் மவுண்டட்லேயே எனக்கு வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸோ இல்லை எனக்கு ஒரு வெளியே பேசேஜ் ஏரியாவில் நல்லா டெப்த்துள்ள வாஷ் பேஷன் வேணுன்ற இடத்துல இந்த வாஷ் பேஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதனுடைய டெப்த்து நல்லாயிருக்கும். இது இல்லாமல் ஸ்பேசேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம வந்து திங்ஸ் வைக்கிற மாதிரி மெட்டீரியல் கொடுத்து வச்சிருப்பாங்க, நம்ம ஸ்பேஸ் இருக்கும். இந்த வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைஸிங் வந்து ஒரு 2500 அந்த ரேஞ்சிலே தான் உங்களுக்கு ஜாகுவார்லேயே வந்து கிடைக்கும். பெரிய பேஷன் ஒரு 2500 ரேஞ்சிலே வந்து நம்ம ஜாகுவார் கிடைக்கும் சார். இது எஸ்கோ பிராண்டில் வர வாஷ் பேஷன் டிசைன் பற்றி பார்க்குறோம். ஸோ இது வந்து வால் மவுண்டட் வாஷ் பேஷன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்டான சைஸ் தான், சின்ன சைஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல டெப்த் உள்ள மாடலே கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டேப் ஆப்ஷன் இதிலே கொடுத்துருப்பாங்க, நம்ம டேப் வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வாலில் மவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு சின்ன பாத்ரூம் கூட தாராளமாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமியான ப்ரைஸ் தான், ஒரு 1050 ரேஞ்சிலே வந்து ஒரு எஸ்கோ பிராண்டில் வாஷ் பேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது எஸ்கோ பிராண்டில் வர டேபிள் டாப் பேஷன் தான் நம்ம பார்க்குறது. இது ஒரு ரெக்டாங்கிள் டிசைனில் இருக்கும். ஸோ இந்த டேபிள் டாப்லேயே வந்து ப்ரைஸிங் வந்து ஒரு 2150 ரேஞ்சிலே வந்து ஒரு டிசைனான டிசைன் தான் நமக்கு எஸ்கோ பிராண்டில் கிடைக்கும். இது டேப் ஆப்ஷன் இதிலே கொடுக்கறதுனால நம்ம தனியாக டேப் பண்ண தேவையில்லை, நார்மல் டேப் கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டெப்த் இருக்கும், ஒரு ஷேலோ உங்களுக்கு ஒரு ஷேலோ இருக்கிறதுனால வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து வெளியே ஸ்பில் ஆகாமல் இருக்கும். டேபிள் டாப் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன இடத்துல கூட இந்த வாஷ் பேஷன் நம்ம சர்ச் பண்ணலாம் சார். ஸோ இது எல்லாமே நம்ம ஷோரூமில் வந்து நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு பிலோ 3000 வர வாஷ் பேஷன் கலெக்ஷன் பற்றி தான். என்னென்ன பிராண்ட்னா உங்களுக்கு 3 பிராண்டில் பார்த்தோம், பேரிவேர், ஜாகுவார் அண்ட் ஹிண்டுவேர். இது இல்லாமல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் வந்து ஹையர் பிராண்ட் டிஸ்பிளேயும் இருக்குது, கோலர்லேயும் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு பேரிவேர், ஜாகுவார்லேயே வேறு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸும் நிறைய இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஷோரூம் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி கோடம்பாக்கத்துலேயும் நம்ம பிரான்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு சைட் எங்கே நியர் பையோ அங்கே போய் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி தரலாம் சார். தேங்க்யூ.